ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. ஒரு ஃபியூனலில் தான் அவள் வந்து டெட் பாடியாக இருக்கா. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஐயோ, எப்படி எங்களை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீமே அங்கே தான் வந்துட்டுருக்கான். அவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. அங்கே வந்துட்டு ஃபைனலாக அவளுக்காக வந்துட்டு அங்கே வந்து மரியாதைலாம் செலுத்திட்டு அவளோட பாடியை வந்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த வீட்டோட பெரிய பொண்ணை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும், எனது பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ணி வந்திருக்கேன், அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டாங்களே அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க சிஸ்டரை பார்த்தா பெரிய ட்ராமா பண்ணிட்டாங்க, அழுதுட்டு இருக்கா. அவளோட நேம் வந்து ஜியா. அப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ உள்ளே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணா உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, அடாப்டட் பண்ணவங்க தான். அப்போ நம்ம ஹீரோ இந்த பெயிண்டை நீ நேற்று என்கிட்ட கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களே, எங்கே போனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் அங்கே வந்து ட்ரக்கு கொடுத்தாங்க வந்து வேமா எஸ்கேப் ஆகி வந்திருக்கா. நம்ம ஹீரோ அங்கே கார்லேருந்து வந்ததுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும், உண்மையிலே இந்த ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடவே வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா வேறு இடத்துல அங்கே மறைஞ்சிருந்தா அதெல்லாமே பார்த்துட்டு இவன் கையில் நான் மாட்டக்கூடாது, இங்கேருந்து போயாகணும்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுச்சுக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த வெளியே வரும்போது அவன் மேலே போய் அங்கே இடித்ததுமே அங்கே வந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கும் உள்ளேயுமே அவள் வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அவனுக்கு ஹீரோ ஏன் அவங்க குழந்தைய கூப்பிட்டு தான் ரிட்டன் வந்துட்டுருக்கா கொஞ்சம் வருஷம் கழிச்சு. ஆமாம், ஏன் நம்ம வந்துட்டு சிஸ்டரை வந்துட்டு கூட்டிகிட்டு வரலைங்கன்னு சொன்னதும், சிஸ்டரை பற்றி நீ வெளியே யார்ட்டையுமே பேசக்கூடாது, தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம வந்துட்டு இங்கே என்னோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், நடந்த அந்த கொடுமைக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஸோ நீ சொன்னதை கேட்டு நடக்கணும்னு சொன்னதும் அந்த பையனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அன்னைக்கு பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னுமே அந்த பெயிண்டை வச்சு தான் அவன் வந்துட்டு அந்த பொண்ணை தேடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணையுமே பற்றி விசாரிச்சு எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே அவனுங்க பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அவருக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பும்போது அப்போ அந்த குட்டி போய் அங்கே வந்து நின்றுச்சுருக்கான். என்ன அங்கிள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு 2 பேர் காலத்துலையுமே அங்கே அந்த பென்டென்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அசிஸ்டன்ட் பாஸ் என்ன வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு உங்களை மாதிரியே பார்க்கறக்கு அப்படின்றத சொன்னதும், அந்த குட்டி பையனுமே நீங்கள் தானே என்னோட அப்பா அப்படின்ற சொன்னதும், அது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த பென்டென்ட்டை ஒட்ட வச்சு பார்த்தா 2மே வந்துட்டு சேமாக ஒட்டிக்குது. அப்போ ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு நீ இப்படி வந்து தெரியாதவங்க பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னதும், அப்பா தான் இவர் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே அவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ எப்பயுமே என்ன மாதிரி ஏன் இடத்துக்கு வரணும்னு நினைக்காத, பெரிய பணக்கார வீட்டில் உனக்கு மேரேஜ் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் நீ வந்து என்னோட லைஃப்பை நான் எப்படி வளரணும்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிருக்கா. அங்கே பார்த்து அவள் போயிட்டுருக்கான்னு சொன்னதும், அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி அவளுக்கு நான் ட்ரிங்க்ஸில் ட்ரக்கு கொடுத்தேன், அவள் பாருங்கள் என்ன நிலைமையாக போகிறா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நீ தானே அது, நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு எப்படி போவேன்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து ட்ராமா பண்ணுறா. பட் ஹீரோக்கு வந்து கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது இவ சும்மா வந்துட்டு போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு இதுக்கு டிசர்வெல்லாம் கிடையாது, நீ நல்ல லைஃப்பை வாழ அப்படின்ற சொன்னதும், யார் சொன்னது எனக்கு வந்துட்டு இந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு என் குழந்தைய நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது அந்த பையனுமே வந்துட்டு அங்கே பேச வர்றான். அப்போ நம்ம ஹீரோயின் வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தாங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஹீரோயின்ட்ட நீ இப்போ என் கூட தான் சேர்ந்து வீட்டுக்கு வரப்போற அப்படின்றத சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ரெட் கார்பெட்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே அவளுக்கு பார்த்துட்டு புதுசாக தோணவுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு நீங்கள் நார்மலாகவே பிஹேவ் பண்ணுங்கள், அவளுக்கு அதுதான் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த குழந்தைங்க அங்கே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு யூவியுமே அங்கே கால் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த வாழை பார்த்தீங்களான்னு சொன்னதும் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்பா ஹேண்ட்ஸமாக இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல, பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இல்லை சும்மா தான் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன எல்லாமே வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, அப்பா நீங்களே இங்கே வந்துட்டு கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுங்களேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நாளைக்கு நம்ம வந்துட்டு வெளியே கிளம்பி போகலாம், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொன்னதும் அந்த குட்டி பையன் ரொம்பவே ஹாப்பியாக இருறான். பிறகு அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்துட்டு இந்த கேப்பில் நடந்தது எல்லாத்தையுமே பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான்.
அவங்க ஹோட்டலுக்கு போனதுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே வந்துட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டரும் அவங்க ஃப்ரெண்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அவள் வந்துட்டு செத்து தொலைஞ்சிட்டா, இல்லைன்னு வச்சுக்கோமே எல்லாத்தையுமே ஒன்றிருந்து பறிச்சுட்டு உன்னை நிம்மதி இல்லாமல் தான் இருக்க வச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரொம்ப அன்லக்கி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன செத்து போகலையா, நீ செத்து போயிட்டேன்ல நான் நினச்சேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி தானே நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ எல்லாம் வந்துட்டு இங்கே வரதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதும் நான் நினச்சேன் உன்னை இங்கே ஒரு நிமிஷத்தில் விரட்டி விட்டுருவேன்னு சொல்கிறப்பா அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா, உன்னால் முடியுமான்னு நம்ம ஹீரோயின் யார்ட்டையும் அங்கே கால் பண்ணுறா. இப்போ பாரு உன் நிலமைன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அங்கே கால் வருது. இப்போ பாரு எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க தெரியுமா, உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே இன்னும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே கால் அட்டன் பண்ணதும் நீ அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்ற சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இவ்வளோ வந்து பேச்சை கேட்டுட்டு யார் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீ யாரை வந்து செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு அவள் கிட் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். தேவையில்லாமல் நீ வந்துட்டு இப்படி அவள் மேலே கை வைக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து அவளுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க குடும்பமே சேர்ந்து அவங்கள போட்டு பாடாப்படுத்திருக்காங்க. எல்லாமே வந்துட்டு சொத்துக்காக தான். அவங்களுக்கு அன்னைக்கு ட்ரக்கை கொடுத்து தான் அங்கே துரத்தி விட்டுருக்காங்களா, அதனால தான் இந்த நிலைமையாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோ அதெல்லாமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அங்கே வந்துட்டு இவங்களை அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நீங்கள் நம்ம ஹீரோங்க வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொன்னதும் எல்லாம் அவளால் தான், நம்மளோட நல்ல நாளே நாசமாக போச்சு அப்படின்றத சொன்னதுமே ஏன் கவலைப்படுறீங்க, இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அவங்க கார்ட்ஸ் ட்ரைனிங்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த சைடில் இருக்கும்போது அவளை மட்டும் அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாமே அவங்க சிஸ்டரோட வேலை தான். அவள் தான் வந்துட்டு காசு கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு வேமாங்க வந்துட்டு கால் பண்ணுறான் அசிஸ்டண்ட்டுக்கு. டோட்டல் வந்துட்டு சிட்டியவே கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும்னு. அவங்க பையனுமே அவங்க பொண்ணுக்கு அங்கே வந்துட்டு கால் பண்ணுறான், அம்மாவை அப்படி கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே யூவி வந்துடுறா. அவள் பயங்கரமாக அவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்றான். அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காக எங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு தகுதி இல்லை டேடின்னு சொன்னதுமே அவள் வேகமாக வாய முடிக்கிறா. என்ன வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனோட பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்காதீங்கன்னு சொல்கிறா. ஸோ அந்த பாப்பாக்குமே புரிஞ்சுக்குது அம்மா வந்துட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு வேகமாக அவள் ஸ்பீடாக அங்கே வந்துட்டு பறந்து போயிடுறா. அப்போ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கான்னு, அவளுக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது போல். ஸோ வந்துட்டு கவனத்தை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, இவங்களுக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயான இவன் மயக்கமாக இருக்காளேன்னு சொன்னதும் சும்மா தான் வந்துட்டு மயக்கமாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் வேறு வந்துடுறாரு. அதனால் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறா. இப்போ நான் வந்துட்டு நிறைய காசு சம்பாரிச்சாகணும், இப்போவே வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே லேப்டாப் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பற்றி அங்கே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே ஹாப்பிட்டு பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் பேக்கை தூக்கிட்டு அவங்க தெரியாமல் வேகமாக போயிட்டுருக்கா. இப்போ எங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகி நீ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் இல்லை ஸ்கூலில் வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்குது, ஸோ அதனால தான் நான் பார்க்க போகலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நீயுமே வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு அவனோட அப்பா தானே, நான் வராமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக்காக இருது. கேட்டவனும் உடனே ஓகேன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே சூப்பரான ஒரு ட்ராமா தான் ப்ளே பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம குட்டி பையன் தான் வந்துட்டு அங்கே மெயின் ரோல் வந்துட்டு பண்ண போகிறான் போல். அப்போ அங்கே இன்னொரு பையன் ரொம்ப பொறாமப்பட்டுட்டு அவன் கூட வந்துட்டு சண்டை போட்டுட்டு அங்கே வந்து அவனை தள்ளி விட வர்றான். ஆனால் வந்துட்டு இவனாவே விலைக்கு கீழே விழுந்துட்டு அங்கே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அப்போ டீச்சர் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னதும் இல்லை இவன் தான் என்னை தள்ளி விட்டான், இவன் வந்துட்டு மெயினாக பண்ண போகிறான்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுறான்னு சொன்னதுமே காஸ்ட்யூமை ரிமூவ் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நீ தான் வந்துட்டு இதில் மெயினாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்லிட்டு இருக்கோமே, நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க டீச்சர் அப்படின்றத சொன்னதும் நமக்கு அந்த குட்டி பையனை ரொம்ப அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பங்க வந்து நான் தேவையில்லாமல் நீ வந்துட்டு என்னோட குழந்தைட்டு இப்படியா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதும் நீ யார் ஃபஸ்ட்டு, இவங்க அப்பா யார் தெரியுமா, இவங்க வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஓனர், நினச்சாங்கன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பிரின்சிபல் வந்துடுறாரு. தேவையில்லாமல் இதுக்காக நீ அவர்கிட்ட வாய் பேசிகிட்டு இருக்கா, அவர் தான் இந்த ஸ்கூலோட புது ஓனரே, அவர் எப்போயோ ஸ்கூலில் விளக்கு வாங்கிட்டாருன்னு சொன்னதுமே அந்த லேடிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே நீட் டவுன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. உன்ன மாதிரி டீச்சர்லாம் இங்கே வேலைக்கே வேணாம், அடிச்சு இவ்வளோ வெளியே வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி வெளியே எறிஞ்சு விட்றாங்க. அப்போ அங்கே அவன் ரொம்ப தேங்க்யூ சொன்னதுமே நான் உன்னோட அப்பா, நீ தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, உனக்கு என்னன்னாலும் சரி நான் எப்பயுமே ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, இப்படி ஹீரோயின் திரும்ப கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல். அவள் வந்து திரும்ப நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. அவங்க பொண்ணு அங்கே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வந்துட்டு ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவள் வந்துட்டு அங்கே மந்திரங்கள்லாம் சொல்லவும் அங்கே வந்து அவள் மறைஞ்சு போயிடுறா. ஹீரோவுமே ஆளுங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவனுமே ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு புதுசாக ஏதோ பவர் வந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு வழி பண்ண விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம யூவி பார்த்தா அங்கே டெடி பேர் மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வர்றா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு அந்த பொண்ணு தெரிய மாட்டா. அவள் என்ன மாதிரி வந்துட்டு அங்கே ரியாக்ஷன் பண்ணுறாளோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே இங்கே பண்ணிட்டு இருக்கா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உனக்கு கண்டிப்பாக இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீ வந்துட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தா அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே வந்து டாக் வச்சுருக்கவங்க, அங்கே வந்துட்டு ஃபைட்ஸு ஏகப்பட்ட வேறுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பாரு உங்களுக்கு என் ஒய்ஃப் மேலேயா கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. இங்கே யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சேன்னு சொன்னதுமே நீ வாய முடின்னு சொல்கிறப்ப ஆமாம் உங்கள் பக்கத்தில் தானே நான் இருக்கேன் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ திரும்ப வந்துட்டு அங்கே நடிக்கிற மயக்கம் அந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு நல்லா தெரியும், எதுக்காக நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவன் கேட்குறான். எப்போ பார்த்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கே என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அங்கே அந்த டெடிபியை தெரிய ஆரம்பிச்சிருது. இது என்ன இது யார் அப்படின்ற சொல்லி கேட்டதும் தானே இங்கே ஹீட் பண்ணிட்டேங்க பிளட்டை வாமிட் எடுத்ததுமே அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னாச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது, எப்படி ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே முழிப்பு வரமாட்டேது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே உள்ள அந்த குட்டி பாப்பா அங்கே வந்துடுறா. அவன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். பிரதருக்குமே அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அம்மாவுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்துட்டு அங்கே நீடிலாம் வந்து குத்தி அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்புமே வந்துடுது. குழந்தைங்களை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுறா. அம்மா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொன்னதும் ஓகே இது எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரட்டாக தான் வச்சுக்கிறணும், தேவையெல்லாம் வெளியே எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பாஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எப்படி உனக்கு சரியாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அங்கே வந்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அங்கே கீழே வந்துட்டு அங்கே குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்துட்டு அதை ஹாப்பியாக இருது. ஹீரோ பார்த்தா டக்குன்னு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு என்னாச்சுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறாரு. பிறகு அந்த குட்டி பாப்பா அப்பாவுக்கு என்னாச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றி அங்கே பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக உன்னோட அப்பாவுக்கு சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறா. மார்னிங் நம்ம ஹீரோயினை உங்கள் பையனும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் அப்பா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்மே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் எப்படி இருக்கு உனக்கு அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா இருக்கேன், நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, யாரை வந்து மீட் பண்ண போகிற, அவங்கள எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். நீ ஏன் வந்துட்டு கவலைப்பட்டுருக்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிருவேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, அப்பா உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட வந்து எதுவும் சொல்லாமல் தூக்கிட்டு போனதுமே இவ்வளோ திமிரா போயிட்டுருக்கான் பாரு அப்படின்றத சொன்னதும் அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், சின்ன பிள்ளையிலே அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவரை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல, அவங்க பாட்டி மட்டும்தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தாங்க பாட்டி அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அம்மா அப்பா வந்துட்டு இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்காரு, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அவருக்கு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே குழந்தைய போய் அனுப்பி விடுறா. அப்பாவே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுனதுமே ஹீரோக்கு அங்கே மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஹீரோயின் அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு உடனே மெடிசனை கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். ஆனால் என்ன மெடிசனை கொண்டு வர சொல்லியிருக்கான்றது தெரியலை. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பர்சனை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். அவர் அந்த ஹீரோயின் கேட்டு மெடிசன் அங்கே கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீங்கள் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் வந்துட்டு இதை வந்து நீங்கள் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. வீட்டுக்கு போகும்போது அங்கே பட்லர் அவர் என்னன்னு தெரில டென்ஷனாகவே இருக்காரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே உன் கையெல்லாம் ஏன் இப்படி ஐஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஃப்ரெண்டை மீட் பண்ணதான்னு சொன்னதுமே சரி என்ன ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான்.
மேலா ஃபீமேலான்லாம் கேட்டுட்ருக்கான் நம்ம ஹீரோயின். என்ன உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. உனக்காக நான் வந்துட்டு சூப்பராக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க வந்துட்டு ஒரு மெடிசன் தான் இருக்குது. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம பட்லர் சொல்கிறாரு, மேடம் கேட்டாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொன்னேன், அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, உங்களை ரொம்ப லைக் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் மார்னிங்கே எழுந்திரிச்சு அங்கே ஸ்ட்ராபெரி கேக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாம் எங்கள் பட்லர் பார்த்துட்டு, பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை வந்து அங்கே டெலிவரி கொடுத்ததுமே, இப்போ எங்கே இதை கொடுத்துட்ருக்கேன்னு கேட்டதும், என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்துட்டு பர்த்டே அதுக்காக நான் கேக் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னதும் இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சோகமாகி போயிடுது. கடவுளை எனக்கு நினச்சேன்னா இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சின்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அவங்க எல்லாருமே வெளியே போனதுமே நம்ம ஹீரோயின் அவளோட அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறா. இடத்துல பார்த்தா அங்கே தேவையில்லாமல் அவங்க வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் வந்துட்டு தான் அங்கே வந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி யார் வந்து தலையில் போய் குத்தி வச்சது அப்படின்ற சொல்லிட்டு அந்த பர்சன் அதை எடுத்ததுமே அவ்வளோதான், அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டு அங்கே வந்துட்டு பணிமா வந்துட்டு வணக்கம் சொன்னதும் ஹீரோக்கு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. யாரும் நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு அவள் அதை அப்படியே வந்துட்டு பேச்சை சார்ட் அவுட் பண்ணி விட்டா. அவங்களுக்குமே புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு இந்த மெடிசன் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பாட்டியை வந்துட்டு எப்படியோ காப்பாற்றிடுறா. பாட்டியை நல்லபடியாக பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது. ஹீரோயினுக்கு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறப்ப அசிஸ்டண்ட்டை, எனக்கு இன்னுமே இவளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும், அவள் வந்துட்டு குழந்தைய கூப்பிட போகிறேன்னு சொல்கிறா, என்னென்னு போய் பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு டீச்சர் அங்கே குழந்தைய வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர், நான் வந்து இவனோட பாட்டி தான் என் கூட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும், நான் உன்னோட அம்மா தானம்மா, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, ஏதோ திருடி நினச்சிட்டு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு என்ன அம்மா தேவையில்லாமல் வந்துட்டு இவங்களை வந்துட்டு இங்கேருந்து இழுத்துட்டு போங்க, இவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த லேடி அவங்க பொண்ணுட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நீங்கள் வேறு ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்ரே ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அங்கே நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே மீட்டிங்கில் தான் இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிட்டு உடனே அவன் இங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். அவன் வந்து என்னோட ஒய்ஃப், நீங்கள் வந்து ஒழுங்காக விலகி இருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே காருக்கு இழுத்துட்டு போயிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து சொல்லாமல் இவனை வந்து மீட் பண்ணிகிட்ருக்க, யார் இவன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, ஜெலஸ் ஆகிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன உனக்கு என்ன ஜெலஸ் ஆகிட்ருக்கான்னு கேட்டதும், எனக்கே ஜெலஸ் ஆக போகுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அங்கே வந்து பாட்டியை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. உண்மையிலே வந்துட்டு உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, என் பேரை வந்துட்டு இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினுக்காக வந்து சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்ததுமே ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்காக வந்துட்டு அங்கே மெடிசன்லாம் அங்கே வந்துட்டு கொடுக்குறா. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ், அதை எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா ரொம்ப அற்புதமான மருந்துகள் இதெல்லாமே. அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, உண்மையிலே வானத்துலேருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி தான் நீ வந்துட்டு எங்கள் வீட்டு மருமகளாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மெடிசனை பற்றி வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். பேசிகிட்டே அவள் பக்கத்தில் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீ வந்து அப்போ என்னை மீட் பண்ணப்போ எதுவுமே இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக இழுத்துட்ருக்கான். நான் அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி உடனே கிளம்பி வரணும்னு. சரி ஓகே நான் இப்போவே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு பார்த்து பத்திரமா இரு, நான் இதுக்கப்புறம் கிளம்புறேன் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க பையனை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தாங்க ஒரு ரெட் கலர் கார் வந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. வேறு யாரும் கிடையாது, எல்லாம் அவங்க சிஸ்டர் தான். அப்போ அவள் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை தான் போய் மீட் பண்ணி இங்கே வந்து பேசிகிட்ருக்கா, அந்த மெடிசன்லாம் கொடுக்குறவர. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் அவங்க பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே வந்துட்டு தேவையில்லாத அங்கே ப்ராப்ளம்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு
இப்போ இவ வந்துட்டு எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பற்றி ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே பாட்டி வந்துடுறாங்க. நீ தேவையில்லாமல் வந்துட்டு எங்கள் வீட்டு மருமகளை பற்றி இந்த மாதிரியா பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், உங்களுக்கு இவளை பற்றி என்ன தெரிய போகுது, இவ வந்துட்டு ரொம்பவே மோசமான கேரக்டர், இதுக்கு முன்னாடி எவனும் கூடவே வந்துட்டு செக்ஸ் வச்சு அதுக்கு மூலமாக பிள்ளையுமே பேத்து வச்சுக்கிட்டா, இப்போ வந்து அசிங்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்து எங்கள் வீட்டு மருமகளை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின், நீ உன் கையில் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அழுக்காக்கிட்டு இருக்க, இவ்வளோ போய் அடிச்சுட்டு இவளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்கள போட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டா. அந்த பர்சனுமே ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்தாலையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணி அங்கே அடித்து விரட்டினதும் அங்கே அவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இத்தனை அசிங்கக்கு காரணமே நீ தான், உன்னால தான் என் மானமே போச்சு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறான். பிறகு அந்த குட்டி பாப்பா அவங்க மாஸ்டரோட தான் சேர்ந்துருக்கா. அங்கே வந்து நல்லா வந்து எல்லாமே கற்றுட்ருக்கா. அப்போ என் அப்பாவுக்கு வந்துட்டு இப்படி உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிடுறா. ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த குட்டி பாப்பா அவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. இந்த குழந்தை தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அங்கே பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ எனக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்பி போனவே தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த பாப்பா அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுமே இவனுக்குமே இந்த குழந்தைய பார்த்துட்டு அங்கே புள்ள மாதிரி தான் தோணுது. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இடுறான். அவங்க சிஸ்டர் ஃபைன் சொல்லிட்டு ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணுறா. உன்னோட லைஃப்பை வேற ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ஏற்றி விட்டுட்டுருக்கா. நீ போய் உன்னோட லைஃப்பை என்ன வந்து வாழ்ந்துக்கோன்னு சொன்னதும் இதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் அரண்டு போயிருக்கா. ஏன்னா வந்துட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுமே வேமா போயிட்டு எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்ற சொன்னதும் நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இது அவங்களோட குழந்தை தானே. ஸோ இவளாவே உண்மையை சொல்லட்டுன்னு பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பேபியை வந்துட்டு நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டுட்டு நீ ஏதாச்சும் என்கிட்ட உண்மைகளை மறைக்கணும்னு நீ இருந்தேன்னா அதை இன்னுமேல் பண்ணாத, ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. இருந்தாலுமே அவள் வந்துட்டு இன்னுமே சொல்லாமல் வந்துட்டு எதையும் மழுப்பினதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே அவங்க தாத்தாட்ட வந்து ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. தாத்தா என் கூட தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நீங்கள் எதுக்காக வந்து அவளை வந்து வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ண விட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. எல்லாருமே ஃபேமிலி அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாட்டிக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க தாத்தா வந்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோவிக்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்குமே வந்துட்டு நார்மலாக வந்து இவங்க ஃப்ரெண்டு தான் போல். அங்கே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசினதுமே அங்கே ஃபைட் தான் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வயிறு எரிஞ்சிட்ருக்கு. தாத்தா அங்கே குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அங்கே வெளியே அந்த குட்டி பையனை அந்த பார்த்துட்டு பேசாமல் இவனை கொலை பண்ணிட்டா என்னன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இவ்வளோ போது அடித்து வெளியே வெட்டுங்கன்னு துரத்தி விட்டுறான். அப்போ எப்பயுமே உனக்காக சேஃப்டியாக வந்து பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி வேலையில் இவ பண்ண அப்படின்றத சொன்னதும் தாத்தாக்கு தான் அங்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாகி போயிடுது. அதை பார்த்துட்டு என்ன உண்மையில இதெல்லாம் நீயா பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு தாத்தாக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளை பார்த்து அவள் சாரி கேட்டதுமே கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியுமே போயிடுறாங்க. வீட்லேயுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினோட குழந்தை தான் அதுமேன்றது தெரிஞ்சிருது. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே பாட்டி தான் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க வந்துட்டு அந்த மீட்டிங்காக கிளம்பி போகும்போது நீ இவ்வளோ நல்லா ஃப்ராடு பண்ணிட்டு இருந்தன்றதுக்கு எல்லாமே எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஓ அப்படியா என்ன வந்து வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வீடியோஸை ப்ளே பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஃபையும் இவளும் சேர்ந்து அங்கே பிளான் பண்ண வீடியோஸ் தான் அங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. கடைசியில் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த ஆள் வந்துட்டு சரியான ஃப்ராடு பையன் போல் வேறவங்க நேமோ யூஸ் பண்ணிட்டு நான் தான் வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்ற சொன்னதும் நீ என்னோட பெரிய ஆளே கிடையாது, ஏன்னா வந்துட்டு அந்த மாஸ்டர் வந்துட்டு என்னோட மாஸ்டர், நீ வந்துட்டு ஏன் இப்படி போய் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த ஆளுக்குமே அங்கே வந்துட்டு சண்டை வந்துட்டுருக்கு. நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த 2 ஃப்ராடுங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு, இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடுங்க எல்லாத்தையுமே போலீஸ் வரிசை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம்லேயும் போய் மாட்டிக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழியை பாரு, உன்னால் எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்குது. அங்கே குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக அவட்ட அங்கே வந்து பேசி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா எனக்கு வந்துட்டு எல்லாமே அசிங்கமாக போயிடுச்சு, கண்டிப்பாக இதை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவன்
அவன் தான் பவர்ஃபுல்லான பர்சன் சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே அடிச்சு வேற போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே அவங்க மாஸ்டருமே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்கிறீல, இப்போ உனக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு தான் அங்கே மெசேஜ் பண்ணி விட்றாங்க. ஸோ அங்கே ஹீரோயினுமே குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த பர்சன் நாங்கள் இப்போ உன்ட்ட வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த குட்டி பாப்பா பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபைட் அந்த ஆள் கூட பண்ணதுமே பார்த்தா ஒரே குத்தில் அந்த ஆள் பறந்து போய் விழுந்துடுறான். போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அவன் சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு வந்துட்டு இங்கே இடமே கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனையுமே இங்கே வந்துட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனை ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இது போல் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோங்க ரிங்கை வச்சுட்டு இந்த ரிங் வந்துட்டு அம்மாவுக்கு போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கான். அப்பா நீங்கள் என்னைக்கு போய் அம்மா வந்துட்டு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ண போகிறீங்க, இப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அதுவும் என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நைட் போல் அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க வச்சு அந்த குழந்தைங்க அங்கே பாருங்க அம்மா அப்படின்றத சொன்னதும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே மறைஞ்சிருந்த ஒரு பர்சன் அதை எல்லாமே எட்டி பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அந்த பர்சன் அட்டாக் பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹீரோயினுக்கு இவன் அடிக்கிறான்னு தெரியுது. உடனே பேபி நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் இவன் ஹாப்பிட்டு எந்திரிச்சதுமே உன்னை பற்றி தான் தெரியுமே அப்படின்றத அவள் சொல்கிறா. இவனுமே பின்னாடியே நில்லு பேபி அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். வீட்டில் பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மேரேஜுக்காக. அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஃபைனலாக ரிங்கையுமே போட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.